சூப்பரா வச்சுக்கிறாங்களா தாய் மாமா? இப்படியேதான் செய்யணும். பொண்ணுக்கான ஒரு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. அழகா எட்டி பாத்துன்னு இருக்கா போறா. எங்க ஃபேன் ஏசி எதுவுமே இல்ல ரூம்ல. ஏசி இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நில வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. 4 மணிக்கெல்லாம் வந்து காலையில ஏறிச்சுட்டு என் முகலாம் பாருங்க எவ்வளவு வீண் போயிருக்கு. ஆக்சுவலி தலைலாம் குளிச்சுட்டு வீண் போயிருக்கு. ஆமா. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நில வைக்கிற ஃபங்க்ஷன் எங்க மாமா வீட்டு நடக்குது. ஸோ அங்கதான் வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். அப்படியே எங்க பாட்டி சித்தி எல்லாரும் வந்து பாத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? பயப்படுறாரு. என்ன சிங்கா சூப்பரா வச்சுக்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நில வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தோம். ஸோ நாங்க கரெக்டா வரும்போது வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கதவா டிசைன் வச்சிருக்காங்க. நல்ல கதவுல நில பண்றது இதுல முடிச்சிருக்காங்க கதவு. அப்படியா? ஆமா தாய் மாமா. ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வச்சுட்டாங்க. இது எத்தனை அடி மாமா? இந்த இது குட்டியா இருக்க மாதிரி இது அது அவ்வளவுதான் இருக்கும் சரிங்களா? மொத்தமா 8 அடி. அப்படியா? ஆமா. அதோட சேர்த்துதான் 8 அடியா? ஃபுல்லா அடியில இருந்து மேல வரைக்கும். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகுதான் நம்மளே இல்ல கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. ஆமா. வடைக்கிறது அந்த இது வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்ல. அந்த பஞ்சலோகம் நகைலாம் வைப்பாங்க தெரியுமா? என்ன வச்சாங்கன்னு தெரியல. கேட்டா தெரிஞ்சுக்க வேண்டியதான். மாமா கிட்ட விசாரிக்கலாம் அப்புறமா. நல்லா வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராம 5 பஞ்சலோகம் இதெல்லாம் ஒரு பட்டை 3 தான் வச்சாங்க. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி வந்து பாத்தோன்னா தலைலாம் குளிச்சுட்டு வர்றதுக்காட்டி லேட் ஆயிடுச்சு. குளிக்காம வந்துட்டு இருந்திருக்கலாம் போல. சரி நம்ம போயிட்டு அப்புறமா கதவெல்லாம் சுத்தி பார்க்கலாம். அரிகால் நில வைக்கிற ஃபங்க்ஷன் தான் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கூட கொடுத்தாங்க எல்லாருக்கும் கூட ஜாக்கெட் பிட்டு பச்சரிசி பொங்கல் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னா அடுத்து நம்ம வீட்டுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி ஒரு ஐடியா. இப்படியேதான் செய்யணும். செஞ்சுட்டா போச்சு. இது எதுவுமே அப்படியே சேர்த்து வச்சுக்கிறேன் நானு. வரும்போது உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துறேன். நீ வரும்போது ஓகே? எடுத்து வைக்கலாம். வரவங்க அப்படியே புடவை வாங்கி மொய் வச்சுட்டு போயிடு. சரியா? நான் மொய் வாங்க நோட் வச்சுன்னு நான் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறேன்னா நீங்க வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போகணும். ஓகே? டீ குடித்ததா? என்னம்மா குடியா? பொங்கல் சாப்பிடுவான். போட்டு கை இங்க சப்போர்ட் கை. ஜெசிதா ஹாய் சொல்ல அப்பாக்கு. ஜெசிதாக்கு டவுசரும் டிஷர்ட்டும் போட்டு விட்டா பையன் மாதிரியே இருக்குது. பொண்ணுக்கான ஒரு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. பொட்டு எங்கேயா வைக்கிறியா பிள்ளைக்கு? நல்ல பையன் மாதிரி மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறது. அப்பதான் பையன் கேட்ட ஆளு. அதனால எல்லாரும் பையன் எதிர்பார்த்தாங்களா? அதனால இங்க வரும்போது பையனா வந்துடும். என் பையனா பையன் கேடுங்க. நாங்க ஜெசிதா உள்ள என்ன பண்றாங்க பாக்கலாமா? ஜெசிதா கத்திட்டே வர்றாரு. ஜெசிதா நம்ம வீட்டு பக்கத்துல எவ்வளவு தூரமா இருக்கு? ஆமா ஆவாரம் காட்டுக்கு நடுமத்தில் தான் இருக்குமே. நாங்க சாப்பிடுறதுக்கா? என்னமா பண்ற? இருக்கிற நெய் பாலிஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்திக்கிறாரு. அப்பாட்ட எடுத்துமா. குட் கேர்ள். அம்மாட்ட ஒண்ணு கூட. இது வந்து ஐலைனர். இல்ல இது நெயில் கலர் தான் பிளாக். நான் கூட ஐலைனர் தான் கடைன்னு நினைச்சேன். எல்லாமே நெயில் பாலிஷ் தான். கலர் கலரா வச்சிருக்காளே. எல்லா கலர்லயும் இருக்குது நெயில் பாலிஷ். 10 கலருக்கு வந்து பாத்தேன்னா 10 கலர் ஒவ்வொன்றுக்கு டிசைன். நாங்க கிளம்பிட்டோம்.
பாய் ஆமா இங்க வாமா பாய் சார் பாய் சார் பாய் பாய். அவ்வளவுதான் சங்கீதா கிளம்பலாம். வீட்டுக்கு வந்து கிளம்புறோம். எல்லாரையும் பார்த்தாச்சு. பார்த்தது ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்கு போலாம். போலாமா? பாய் பாய். ரம்யா காலேஜ் கிளம்பிட்டாரு. காலேஜா? இன்னைக்கு நான் சண்டே வந்து வீட்டுல இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் காலேஜுக்கு போறா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய் ரம்யா பாய். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தோம். காணாங்கத்தை மீன் குழம்பு. காணாங்கத்தை மீன் குழம்பு தான் வைக்க போறேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா காணாங்கத்தை மீன் குழம்பு வைக்க போறேன். அரிசி இப்பதான் ஊற வச்ச சாப்பாடு செய்யலாம் சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா பெரும்பேர் கொடுத்து அமிச்சாங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா சரி, இது கொஞ்சம் ஊற வச்சுன்னா பாப்பாக்கு வேக வச்சு கொடுக்கலாம். வேக வச்சு கொடுக்கலாம் பாப்பாக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லது. சோ இதுல குழம்பு கூட வைப்பாங்க தெரியுமா, போட்டு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல சிவப்பு கலரா ஒண்ணு இருக்கும் பேபி. ஆமா நிறைய கலர்ல இருக்கு. ஆமா ஒயிட் கலர். இது நல்லா வேக வச்சு தாளிச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். இது பச்சடி இன்னும் வேக வைக்கல, ஊறினா கூட கொஞ்சம் வந்து சாஃப்டா இருக்கும். நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் மீன் வந்து கிளீன் பண்ணணும். அதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு மீனை கிளீன் பண்ணலாம். காணாங்கத்த மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். அல்டிமேட். எங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் அஸ்விதா பாருங்களேன், வீட்டுக்குள்ள பட்டுறாருல. என்ன பேபி பண்ற? ஜஸ்விதாக்காக ஒரு குட்டியா வீடு கட்டிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ள ஜஸ்விதா கட்டவே விட மாட்டேங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். கட்டத்துக்குள்ளே வீட்டுக்குள்ள போய் பட்டுக்கிறா விளையாடுறா. பாருங்க பால்கனில எட்டி பாக்குறா. பால்கனி இது கூரையே கட்டல, இன்னும் கூரை கட்டல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஜஸ்விதாவோட வீடு. ஜஸ்விதாவோட வீடு ஜஸ்விதா அதுக்குள்ள கட்டவே விட மாட்டேங்கிறா. சேட்டை பண்றா பயங்கரமா. நான் பயங்கரமா பிளான் பண்ணி கட்டலாம்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன விட மாட்டேங்கிறா வேலை செய்ய. தங்க புள்ள அழகா எட்டி பார்த்துன்னு இருக்கா. அப்புறம் என்ஜாய் பண்றாரு. ஜஸ்விதா உள்ள போயின்னு வெளியே வந்துங்கன்னு. ஜஸ்விதா நீங்க வீடு கட்டிட்டு கூப்பிடுங்க, அதுக்குள்ள நான் சமைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, வீடு கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல நிறைய அட்டை பாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஜஸ்விதா பாப்பா ஒரே விளையாடி போர் அடிச்சிருச்சு. அப்போ என்ன அடிக்கிற? வீடு கட்டி தரேன் அப்ப அடிக்கலாமா? விளையாட உள்ள இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். படுத்துட்டு காலை தூக்கி மேல வச்சுன்னு பத்துன்னு இருக்கிறாரு அவரு. வடிவேல் ஒரு படத்துல காலை வச்சிருப்பாங்க. என்னம்மா மல்லாக்க படுத்து விட்டத பார்க்கறது எம்பட்டு சோகம். அதே மாதிரி தான் இருக்காரு போல. வீடு பார்த்து ஜாலியா இங்க இருமா, அம்மா சமைச்சிட்டு வரேன். என்ன இதெல்லாம் அட்டை செட்டிங் செட்டிங்கா? ஏய் பாரு, கழிச்சு விடுறா. அப்பா கிட்ட குடுறி. என்னமா வேலை பண்ற நீ? என்ன பேபி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டுமா? கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரா? எப்படி? என்னடி தங்க பிள்ளை பொண்ணு விட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ரஷிதா அண்ணா சும்மாவே நீ மாட்டறப்பா. ஜஸ்ட் டான்ஸ் ஆடு. தை 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 தாம் தக தை தக தை தக தை. அவருங்க தை 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 தாம் தக தை தக தை 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 தித்தி தை. ஜஸ்ட் டான்ஸ் ஆடு. தை தை தித்தி தை 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 ஆடு. காலால் தை தை பண்ணு. ஆமா ஆமா ஆமா. ரஷிதா பாப்பாக்கு அழகா வீடு கட்டியாச்சு. வீடு வந்து பாத்தீங்கன்னா கூரை போட்டாச்சு, ஜன்னல் வச்சாச்சு. ஜன்னல்லாம் வச்சு அழகா வீடு கட்டியாச்சு. அந்த பக்கம் முன் வாசல் பின் வாசல் ரெண்டு பக்கம் வாசல் வச்சு. ஆமா ரஷிதா பாப்பா இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வருவார்ல, அதனாலதான் வழி வச்சிருக்கேன். ரஷிதா நீ போல உள்ள போயிட்டு வரலையா? போ உள்ள போ, உள்ள போ ஜஷிதா.
அம்மா கிட்ட போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதா உள்ள போயிட்டாரு. எழுந்து நிக்கலாம்னு நினைக்கிறேன் ஜெஷிதா உள்ள போயிட்டு. ஆமா ஜெஷிதா கரெக்டா இருக்கும். ஜெஷிதா அப்பா கிட்ட வா ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் அழகா இங்க வச்சிருக்கேன் ஜன்னல். இந்த பக்கம் ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல். அதை எடுக்கிறேன். சரி அப்படியே விடு. சரி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு ஜன்னல். ஜெஷிதா பாப்பா விளையாடுறதுக்கு காலையில பயங்கர ஜாலியா விளையாடிட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தூங்கிட்டாரு. தூங்கி ஏஞ்சுதான் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஆனா வந்து விளையாடுறா. நான் உன் வீட்டுக்கு ஒரு தடவை போய் வந்தேன். என் வீட்டுக்குள்ள நீ போனா வீடே உடஞ்சிடும். ஜெஷிதா அம்மா போவேனா சொல்லு, இல்லன்னா வீடு உடச்சிக்கோ. சரி சரி சரி. அம்மா எங்க போனாங்க ஜெஷிதா? ஜன்னல் வழியா பாக்குறாரு பாரு. ஜெஷிதா பாப்பா விளையாடுறதுக்காக ஜன்னல் வச்சு வீடு கட்டியிருக்க. அதுல நீ என்ன பண்ற? ஜன்னல் வழியா ஏற்றி பாக்குறாரு பாரு அவரு. பாரு ஜெஷிதா பாப்பா உள்ள போறாரு பாரு. ஜன்னல் பாக்குறேன். வீட்டுக்குள்ள போய் ஜெஷிதா பாப்பா உள்ள உட்காந்துட்டாரு. அதான் ஜெஷிதா வீடு. ஏசி இல்ல. நல்லா இருக்கா வீடு? நல்லா இருக்குதா ஜெஷிதா? புச்சிதா? ஜெஷிதா பாப்பா ஜாலியா விளையாடுறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தேன்னா பாப்பாக்காக வீடு கட்டினாரு. வீடு கட்டிட்டு பாப்பா உள்ள போய் ஜாலியா விளையாடுறா. அப்படி ஜாலியா வந்து ரியாக்ஷன் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஜெஷிதா ஹோம் டூர் பாருங்க. ஜெஷிதா ஹோம் டூர். ஹோம் எங்க வேணா நவத்திக்கலாம். போர்ட்டபிள் ரூம். என்னென்ன வேலை பண்றா பாருங்க.